இந்த வீடியோல உங்ககிட்ட இந்தியா முன்னெடுத்துள்ள மிக மிக புத்தி சாதுரியமான ஒரு நிகழ்வை பத்தி உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரம்ப் அதிரடி ட்ரம்ப் என்ன பொறுத்த வரைக்கும், இல்லைன்னா டாரிஃப் ட்ரம்ப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், டிடி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, பதவி ஏற்றதுல இருந்து மார்ச் மாசத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னும் முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு. என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு, டாரிஃப் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதாவது லிபரேஷன் டே அப்படின்னு சொன்னார். அமெரிக்காவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அதுல இருந்து நான் மீட்டெடுக்க போறேன், அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் இது. இதுல அவர் பல நாட்டுகளுக்கு பல விதமான டாரிஃபை போட்டாரு. மெக்சிகோவுக்கு போட்டாரு, இதுக்கு கனடாவுக்கு போட்டாரு, இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கே போட்டாரு. ஏதா இருந்தாலும் ஒரு இந்தியாவை பத்தி பேசல. ஒரு 27%, 26% ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னு போட்டாரு. அது அப்புறம் இல்ல, அது 25% அப்படின்னாங்க. அதை பத்தின ஒரு சிறிய குறிப்பை நான் அடுத்த கடைசியில சொல்றேன். முக்கியமா நான் எந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னாக்கா, சைனா மேலதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு குறி வெறி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல 25% போட்டாரு, 35% ஆகினாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அது 85% ஆச்சு. இப்ப எங்க நிக்குது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு உள்ள வரக்கூடிய இம்போர்ட் ஃப்ரம் சைனால இருந்து வந்துச்சுன்னா அந்த இறக்குமதி எல்லாத்துக்கும் 145%. இப்ப 100 ரூபாய் இருக்கு ஒரு பொருளுடைய விலை அப்படின்னா அது 245 ரூபாயா ஆகிவிடும். உடனே இந்த ஷி ஜின்பிங் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் என்ன, நிறையவே ஈகோ இருக்கிற ஆளு. அதாவது தலை கணம் ரொம்ப அதிகம் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, நான் இதுக்கு அடிபணிய மாட்டேன், அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவிலிருந்து சைனாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு 125% டாரிஃப் வரி விதிச்சிருக்காரு. இப்ப யாருக்கு எங்க பிரச்சனை அப்படின்னு கிட்டத்தட்ட $500 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது. சரி, இந்த $500 பில்லியன் எது சார் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90% எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்கள், அப்புறம் இந்த டாய்ஸ், துணி, இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாமே. ஆக மொத்தம் அது எல்லாமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இப்ப என்கிட்ட ஒரு மொபைல் போன் இருக்கு, நான் ஐபோன் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எனக்கு அதனுடைய விலை அதிகமா இருந்ததுன்னா ஒரு சாதாரண போன் வாங்கிட்டு போயிடுவேன். நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட். எலக்ட்ரானிக்ல ஒரு டாய்க்கு பதிலாக ஒரு சாதாரண வேற இந்தியாவில இருந்து மரத்தால செய்யப்பட்ட ஒரு டாயை நான் வாங்கிட்டேன். இதுதான் இப்ப இருக்கிற நிதர்சனம். இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சரி, அமெரிக்காவிலிருந்து இது 500 பில்லியன் சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மதிப்பு கிட்டத்தட்ட $500 பில்லியன். ஓகே, இதே இடத்துல அமெரிக்காவிலிருந்து சைனாவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் என்னன்னா கிட்டத்தட்ட 80% உணவுப் பொருட்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 70-80% உணவுப் பொருட்கள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு மீட் ப்ராடக்ட் இருக்கும், சிக்கன், மட்டன், பிக்கு, அதனுடைய மீட் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் உணவுப் பொருட்கள். இதுதான் மேக்சிமம் அவங்களுக்கு வர்றது. சரி சார், மிச்சம் ஏதாவது இருக்கா? நான் எப்பயாவது அக்கேஷனலா இந்த ஹைடெக் சிப்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக இருக்கிற சிப்ஸ், அதெல்லாம் கொடுப்பாங்க. என்விடியால இருந்து கொடுப்பாங்க. அதுக்குமே இப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ யாரு அட்வான்டேஜ் பொசிஷன், யாரு டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன், இதுல எனக்கு உணவுப் பொருள் தேவை சைனாவுக்கு. அது இல்லாம நான் இருக்க முடியாது. இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களை நாளைக்கு 125% இவங்க டாரிஃபை போட்டுட்டு 225 ரூபாய்க்கு வாங்கணும் ஒரே பொருளை அப்படின்னா சைனா ஆடி போயிடும். சாப்பாடு முக்கியம். என்னால டிவி பார்க்காம இருக்கலாம், போன் வாங்காம இருக்கலாம், அது இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே இல்லாம இருக்க முடியும். ஆனா உணவு இல்லாம எப்படி இருக்க முடியும்? மடத்தனமான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள்லாம் சைனாவை சாடி இருக்காங்க ஒரு பக்கம். அவங்களெல்லாம் ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் ட்ரம்ப்னுடைய கைக்கூலிகள், அதனால இப்படிதான் பதிவிடுறாங்க. நமக்கு ஒரு சாதாரண பொருளாதார வல்லுநராகவே இருக்க வேணாம், ஒரு சாதாரண மனுஷனாவே நமக்கு தெரியும் எது முக்கியம். உணவு பொருளா, எலக்ட்ரானிக் ஐட்டமா? எலக்ட்ரானிக் ஐட்டத்தை தூக்கி கடாசிடலாம். தைவான்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அமெரிக்கா நினைச்சாக்க. இப்ப இந்தியாவும் கேச்சிங் அப் அப்படிங்கிற மாதிரி பொசிஷன்ல இருக்கு. அதனால பிரச்சனை கிடையாது. ஓகே சார், இந்த இடத்துல இந்தியா எங்க நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இதைத்தான் நான் ஒரு மிக மிக புத்தி சாதுரியமான செயல் அப்படின்னு சொல்ல வந்தது. இதைத்தான். எந்த செயல் அப்படின்னா, ஆப்பிள் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற நிறுவனம் ஆப்பிளுடைய ஐபோனை சென்னையில இருக்கிற ஒரு ஃபேக்டரியில இருந்து தயாரிக்குது. இந்த சென்னையில இருந்து தயாரிக்கிற இந்த
ஃபாக்ஸ்கான் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ஐபோன்களை இந்த டாரிஃப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண இருந்தாருல ட்ரம்ப், அதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடியே 600 டன் எடையுள்ள 20 லட்சம் ஐபோன்களை 6 ஸ்பெஷல் பிளேன்ல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து விட்டார்கள். சென்னையில இருந்து போயிருக்குங்க. நல்லா கவனிங்க, பாருங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பாருங்க. 20 லட்சம் போனு, 600 டன் எடை, 6 கார்கோ பிளேனு ஸ்பெஷல் பிளேன்ல ஏற்றி அனுப்பிட்டாங்க. சரி, இதனுடைய மதிப்பு எவ்வளவு சார் இருக்கும்? ஆவரேஜா இப்ப 20 லட்சம் போன், ஆவரேஜா ஒரு ஐபோனுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய். ஹை எண்ட் இருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கூட. நான் வந்து சராசரியா 1 லட்சம் வச்சுக்கிட்டேன்னா 20 லட்சம் இன்ட்டு 1 லட்சம் பார்த்துக்கங்க எவ்வளவு மதிப்பு அதனுடைய. அந்த அளவுக்கு இந்தியாவிலிருந்து, குறிப்பா சென்னையிலிருந்து ஏற்றுமதி இந்த டாரிஃப் வதிகள் விதிப்பதற்கு முன்னாடியே ஏற்றுமதி ஆகிவிட்டது. சரி, ரைட். எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா, அங்கதான் இருக்கு இந்திய அரசனுடைய சாதுர். இப்ப இந்த இடத்துல வந்து சில பேர் ஊடகத்துல இப்ப இந்த செய்தி பரவாயில்ல வரல, இன்னும் வர ஆரம்பிச்சதுன்னா உடனே இங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. பாருங்க, எங்களாலதான் வந்து இது சாத்தியமாச்சு, மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளோம் அப்படின்னு போடுவாங்க. கிடையவே கிடையாது. யாருன்னா ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர் கார்கோ இன்டர்நேஷனல் அதெல்லாமே மத்திய அரசு கண்காணிப்பின் கீழே வருது. கஸ்டம்ஸ், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுடைய இதுல ஒரு பொருளை நீங்க வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னாக்கா, அதுவும் இந்த மாதிரி மிக விலை உயர்ந்தது, இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 மணி நேரம் கிளியரன்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது இதுல எந்த கட்டுப்பாடும் இல்லை, இது எல்லாமே சரியா இருக்கு, இது வந்து ஏற்றுமதிக்கு அனுமதிக்கப்படலாம்னு ஒரு ஸ்டாப்பா சீல் குத்தி கொடுக்குறாங்கல்ல லெட்டர், அது கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 30 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. 30 மணி நேரம் குறைந்தபட்சம், அதுல இருந்து 48 மணி நேரம், அதாவது 2 நாள் வரைக்கும் அது ஆகும் அப்படின்றாங்க. ஆனா மத்திய அரசு உடனடியாக இதுல இறங்கி, அதிரடியா இறங்கி கிரீன் சேனல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபாக்ஸ்கானுக்கு இந்த ஆப்பிள் ஐபோனை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காங்க. 6 மணி நேரத்துல கிளியரன்ஸ். என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது. 6 பிளேன் லோடு ஃபுல் ஆயிடுச்சு, கிளியர் பண்ணணும் 6 மணி நேரத்துல. 6 மணி நேரத்துல கிளியர் பண்ணி பிளேன் வந்து அமெரிக்காவுக்கு போயாச்சு, லேண்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, பணம் வந்தாச்சு. அப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பு இது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண போறாரு, இவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆப்பிள் வந்து அதை முன்னாடியே கண்காணிச்சுட்டாங்க. எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுதான் இன்னும் ஆச்சரியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சது முதல்ல இருந்தே ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. 20 லட்சம் போன்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அப்பையில இருந்தே ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண போறாருங்கிற நியூஸ் எப்படியோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் ட்ரம்ப் அரசுக்கும் கொஞ்சம் நல்லுறவு இருக்குன்னு தான் இன்னி வரைக்கும் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், என்ன அப்படிங்கறத. சரி, இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச உடனே 6 மணி நேரத்துல கிளியரன்ஸ் கொடுத்து செஞ்சிருக்காங்கன்னா, இதை நம்ம ஒரு சாதுரியமான ஒரு முன்னெடுப்பு, மிக மிக ஒரு சாணக்கியத்தனமான முன்னெடுப்பு ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணரணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணறோம் அப்படின்னா, இதனாலதான் வந்து சரி இந்த ஆப்பிள் மேல சார் டாரிஃப் போட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போது தான் என்ன பண்ணாங்கன்னா, டெஸ்லா உங்க எல்லாருக்குமே தெரியும், எலான் மஸ்கினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதை வந்து நீங்க இந்தியாவில் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பாயிண்ட். ஸோ டெஸ்லாவுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்த உடனே எலான் மஸ்க்கு குஷி ஆகிட்டார். எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்னுடைய ரைட் ஹேண்ட், அதனால அவருடைய தூண்டுதல் சிலதெல்லாம் இருக்கும் நமக்கு. ஆக மொத்தம் இது எல்லாமே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? இதுக்கு நடுவில் இந்த டாரிஃபை பற்றி பலவிதமான பேச்சுக்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, ட்ரம்ப்னுடைய ட்ரேட் அட்வைசர் நவாரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் நீங்க வந்து எல்லா நாட்டுக்கும் இது மாதிரி போட்டிருக்கீங்களே, இந்தியா வந்து பிப்ரவரியிலேயே ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் வந்து பேசி இது மாதிரி ஒரு மாதிரி முடிச்சுட்டாங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பத்திரிகையில வந்த செய்தி இது. பிப்ரவரியிலேயே அவங்க வந்து நெகோசியேட் பண்ணிட்டாங்க, நாங்களும் டாரிஃப்லாம் இது பண்ணியிருக்கோம், இப்போ நாங்கள் வந்து 25% டாரிஃப் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு 90 நாட்கள் வந்து இப்ப இடைக்கால தடை மாதிரி வச்சிருக்கோம், அதுக்குள்ள அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இதை தவிர பல முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பியூஷ் கோயல் நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் போறாரு, அது போய் பல விதமான முன்னெடுப்புகளை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரைக்கும் செய்ய போறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இந்தியாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க பிப்ரவரியிலேயே பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிவுக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு ட்ரம்ப்னுடைய ட்ரேட் அட்வைசர் நவரோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருங்கிறது தான் மிக முக்கியமான பாயிண்ட் இங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா,
இந்த 2025 மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 850 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏற்றுமதியை இந்தியா செய்திருக்கிறது. நம்பர் 1 பாயிண்ட். அதை தவிர நமக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு, அதாவது இறக்குமதி அதிகமா இருக்கும், ஏற்றுமதி கம்மியா இருக்கும், அந்த டிஃபரன்ஸ், அந்த இது அது வந்து 100 பில்லியன் டாலருக்கு கீழே வந்து விட்டது அப்படிங்கிற. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து சர்ப்ளஸ் ட்ரேடுக்கு வருங்கிற நம்பிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரசின் மூலமாக அப்படிங்கிறது. இங்கதான் குறிப்பா முக்கியமான ஒரு விஷயம் எதை சொல்லணும் அப்படின்னா, சைனா வந்து திடீர்னு என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்க்கு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பலவிதமான எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கு. டிவியில இருந்து இப்போ வாஷிங் மிஷின் அதுல வந்து ஒரு போர்டு இருக்கும், மதர் போர்டு வாங்க. ஏர் கண்டிஷனா அதுல ஒரு மதர் போர்டு இருக்கும். இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான். இந்த மேனுஃபேக்சரிங் வந்து சைனால மிகப்பெரிய அளவுல அடி வாங்கியிருக்குங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை. இதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்திய கம்பெனிகள் எல்லாம் கூப்பிட்டு நாங்க உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் தரோம், 5%, 10%, 20% டிஸ்கவுண்ட் தரோம், எங்க எலக்ட்ரானிக் ஐட்டத்தை நீங்க வாங்க. கார்ல கூட இப்ப எலக்ட்ரானிக் தான். ஏன்னா இந்த பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாமே இட் இஸ் ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம் தான். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் சைனா வந்து மிகப்பெரிய அளவில் இறங்கி வந்து எடுத்துக்கங்க ப்ளீஸ். ஏன்னா அமெரிக்கால அவங்களுடைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய பல பொருட்கள் ட்ரம்ப் வந்து சைனா மேல, குறிப்பா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்கு மேல 145% டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ரூபாய் பொருள் இப்ப 245 ரூபாய் ஆயிடும். அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப ஆப்பிள் வந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, இப்ப அது அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட 20% விலை குறைவாக கிடைக்கும் சைனாவை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு ஒரு செய்தியும் வந்திருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவ்வளவு விலை கொடுத்து யோசிச்சு பாருங்க, 100 ரூபாய் ஐட்டத்தை யாராவது 250 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க? வாங்க மாட்டாங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய, அதனால இந்தியா பக்கம் சாயுது. இந்தியா வந்து மிகப்பெரிய கன்சியூமர் கண்ட்ரி, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் பியூஷ் கோயல் வந்து நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் தான் முக்கியம். எங்களுக்கு வந்து இறக்குமதி டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் எங்களுக்கு அது தேவைப்படாது. இப்போதைக்கு எங்களுக்கு நாடு தான் முக்கியம், அதனுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு. எதனால அப்படி சொல்றாங்கன்னா, எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்லயுமே ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குன்ற ஒரு சஸ்பிஷன் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உலகத்துல எல்லா நாடுகள்லயுமே இருக்கு. குறிப்பா சைனா மேல அந்த சந்தேகம் மிக மிக வலுவாக இருக்கிறது. ஆக மொத்தம் அது போனா இருக்கட்டும், இல்ல வேற மதர் போர்டா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னு இருந்ததுன்னா அதன் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பைவேர் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருப்பதனால அதை வந்து பியூஷ் கோயல் ஓப்பனா சொல்லாவிட்டாலும் நாட்டின் பாதுகாப்பு முக்கியம், நாட்டின் இறையாண்மை முக்கியம், எங்களுக்கு வந்து சில கம்பெனிகளை தான் நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற இதுல வந்து அவர் சொல்லிட்டு, இது ஏற்றுக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட எங்களுக்கு வேண்டாம்ப்பா தொந்தரவு அப்படிங்கிற நிலைமையில கொண்டு வந்து பதில் சொல்லிட்டு நிறுத்திட்டாரு அந்த இடத்த, அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதை தவிர வந்து பிஒய்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பத்தி பலவிதமான முன்னெடுப்புகளை இந்தியா செஞ்சிருக்கு, அதே மாதிரி ஐரோப்பா செஞ்சிருக்கு, அமெரிக்கா செஞ்சிருக்கு. அதை தனியா பிஒய்டி ஆஃப் சைனா அப்படிங்கிற டைட்டில் தனியாவே உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.